யாதவகுலம். அப்படி யாதவகுலத்து வேந்தனாகிய என்னுடைய பெயரோ கண்ணன் என்று அறிந்தாயா என்ன? ஓ, தங்களுடைய வீரோ கண்ணன். ஆமா. அப்படி தங்களுடைய பேர் கண்ணனாக இருந்தாலும் உங்கள் பிறப்பின் ரகசியம் அப்படியா? இப்படி என் தாய் வந்து எனக்கு நான் கண்ணனாக பிறந்திருந்தாலும் இந்த யுகத்துல நான் எதுக்கு இந்த கிருஷ்ணாவதாரம் எடுத்தேன்? பூமி வாரம் தீர்ப்பதற்காக எடுத்த அவதாரமே கிருஷ்ணாவதாரம். பூமி வாரத்தை தீர்க்க. ஆமா. அப்படியா கிருஷ்ணாவதாரம் எடுத்து பாண்டவர் கௌரவர் இருவரது பிள்ளைகளுக்கும் பாரதமாறு உண்டு செய்து பாரத போர்ல ஓரளவுக்கு கொஞ்சம் பூமி வார்த்தை குறைச்சிருக்கேன். ஓரளவுக்கு தான் குறைச்சிருக்கீங்க. ஆமா. சரிங்க. அதர்மத்தை அழிப்பதற்காக எடுத்த அவதாரமே இந்த கிருஷ்ணாவதாரம். அதர்மத்தை அழிக்கிறதுக்கு. ஆமா. அப்படி இருந்தாலும் இன்று நாம் எங்க போகணும்? எங்க போகணும்? சந்து கிடைக்கும். சந்து கிடைக்கும் போறாள் நான் கிடையாது. இன்னாவது கூட சந்து கிடைக்கும். ஆனா மெயின் கிடையாது. எங்க போகணும்? மாதவா, நாம் இப்பொழுது என் தங்கையாகிய திரௌபதியை சந்திக்க பாராவனம் போகணும். அப்படி போவதாக இருந்தாலும் அந்த புறத்திலே என் தேவிமார்கள் பாமா ருக்மணி தேவிமார்கள் பிரியமானவங்க. அவங்க 2 பேர் தான். பிரியமானவர்கள். பட்டத்து ஸ்ரீகள். பட்டாஸ்திரியா? பாடத்துக்கு என்ன சாமி சொல்றீங்க? பட்டத்து ஸ்ரீகள். பட்டத்து ஸ்ரீகள். 8000 கோபால மாதர்கள். 8000 கோபால மாதர்கள். இப்படி இருப்பினும் ஆசாபாசத்துக்கு உகந்தவர்கள். ஆசாபாசத்துக்கு பாமா ருக்மணி. சரிங்க. இவர்களை சந்தித்து அவர்களிடம் இந்த விஷயத்தை சொல்லிட்டு நாம் அவனத்துக்கு போகணும். அந்த எழுதிப்புடுங்க. ஏன் தூங்குது? ஐயா விருதம் கூட்டுக்காரரு தூக்கம் வந்தா தூங்கதான் செய்வாங்க.
கணவரே கண்கண்ட தெய்வமாக பாவித்து தெய்வமார்கள் இருவரும் தங்கள் பாதார கவனங்களை ஆதாரமாக அனுப்பியிருக்கிறோம். எங்களுக்கு நல்லாசி வழங்குங்கள் சுவாமி. சந்தோஷம் தேவி. பல்லாண்டு பல்லாண்டு காலம் இருவர்களும் தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்திருப்பீர்கள். வாழ்ந்திருப்பேன் சொன்னால் இந்த வையகத்தில் கோடான கோடிக்காலம் சுகமாக வாழ்ந்திருப்பேன் சுவாமி. ஆமா தேவி, உங்களிடம் ஒரு வார்த்தை கேட்கலாமா? என்னமா விஷயம்? கடைசி வார்த்தை சுவாமி. இல்லைங்க, நான் உங்களை பார்த்து கேட்கக்கூடிய வார்த்தை இதுதானே. என்ன காலதாமதங்கள் காரணத்தினால் எப்படி சாமியே, சொல்றத பார்த்தா இப்பயே உங்களுக்கு கண்டு நட்டு போடுவோம். ஆளை மவரி பாரு. தமிழ்நாடு காரணங்கள் என்னவோ? காரணம் என்ன தெரியுமா? என் தங்கையான பாஞ்சாலியானவள் பாராவனத்தில் இருந்து கொண்டு தனக்கு வந்த ஆபத்தை காக்க வேண்டும் என்று என்னை கோரி தியானம் செய்கிறார். சரி, அதுவேளை நான் சென்று பார்க்காவிட்டால் என் தங்கையான திரௌபதி தனக்குத்தானே தற்கொலை செஞ்சுக்குவான். ஆபத்தை வேளையில நான் காப்பாற்ற வேண்டும். காலதாமதம் செய்தா என் தங்கை தனக்குத்தானே தன்னுயிரை மாய்த்துக் கொள்வான். சுவாமி, என்னமா 18 நாள் சண்டை நடந்தது. ஆமா, அந்த 18 நாள் சண்டைகளிலும் பாண்டவருக்கு அருதுணையாக இருந்தீங்க. ஆமா, நாட்டையும் பெற்று கொடுத்தீங்க. ஆமா, நாட்டை பட்டம் கட்டி வைத்தீங்க. ஆமா, அஷ்டாபரத்தை பட்டம் கட்டி வைத்து சுகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கூட நம்ம பெருசு பண்ணி சந்தோஷமா இருக்கிறது விட மாட்டாங்களா? நான் அவதாரம் எடுத்ததே எதுக்காக? உலகத்துல அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டணும். அப்படிப்பட்ட எனக்கு பந்த பாசம், சொந்தம், சுக துக்கம் இது எல்லாமே அப்பால் பட்டது.
சரி நான் போன்னு சொன்னாலும் போகதான் போறீங்க ஆமா. வேண்டாம்னு சொன்னாலும் போகதான் போறீங்க போறேன். என்னைக்கே பேச்சு கேட்டு இருக்கிறீங்க கிடையாது. சரி நீங்கள் எது செய்தாலும் அது உலக நன்மைக்காக இருக்கும். ஆமாமா. ஆகட்டும் சாமி. சரி பலனாக இருங்க. போகணுமா சாமி உள்ள வந்து ஒரு ரெண்டு விட்டு போலாம் ஏய், என் தங்கைக்கு வந்த ஆபத்தை காப்பாத்தணும். ஆகட்டுங்க. நான் பார்த்துட்டு என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே வரணுமா? அதுவரை பதனமாக இருங்க. ம். சாமி நீங்க வேணா உங்க தங்கச்சியை பார்க்க போங்க. நான் உங்க ரெண்டு பொண்ணை நான் பாத்துக்கிறேன். டேய் உன்னை நம்பி விடலாம், தப்பு கிடையாது. பதனமா கொண்டு போய் பார்த்து. என்ன சொல்றீங்க? அவனும் திருநங்கை தோழிதாங்க. அம்மா சாமி நானும் சரி போயிட்டு வாங்கம்மா. பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க நான் வாசப்படி அருகாமலே இருப்பேன் நான் திறந்து வச்சுக்கிட்டே இருப்பேன் சீக்கிரம் வந்துருங்க ஊரங்கெல்லாம் போயிடும். சரிம்மா.
பாரா சபையில அந்த பாவி துச்சோதனை விடுத்து மாலா தூங்கிடுச்சு மானம் காத்து என் உத்தவரே அண்ணா இந்த சாக போகும் தருவாயில இந்த சண்டாளி எனக்காக வந்து காட்சி கொடுத்தீரே உங்களை இறுதி முறையாக பார்த்து விட்டு நான் சாகலான்னு தானா உன்னை அழைத்தேன் என்னை எப்படியோ காத்து ரசிச்சுட்டீங்க தர்மராஜாவுக்கு பட்டம் கட்டு வைத்து பட்டத்து ராணியாக அவர் அருகிலே நீங்க இருந்து எந்த குறையும் இல்லாம தான் அஷ்டாபுரத்துல வாழ்ந்திருந்தீங்க. அப்படி இருக்கும்போது தன்னந்தனிமையில இந்த வனத்துல நின்று தவிக்க காரணம் என்னமா? என் விதி என்ன இப்படி அழுதே சாக வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டவன் என்ன படைத்தானோ? என்னமா நடந்தது? நான் என்னன்னா தவறு செய்தேன்? இத்தனை ஆண்டு காலம் என்ன கல்யாணம் செய்த நாள் முதலா ஆறுனே வன சஞ்சாரம் எல்லாம் முடித்து அத்திராபுரத்த பட்டத்து ராணியா வாழ்ந்த வரைக்கும் ஏதாவது தவறு செய்திருப்பேனா? மனதறிந்த என்னன்னா தவறு செஞ்சேன்னு தெரியாம என் மன்னவராகப்பட்டவங்க மைத்துனர் அர்ஜுனராகப்பட்டவன் அரண்மனையிலிருந்து ரதமேற்றி கூட்டி வந்து இந்த வாழாச்சாலி என்ன வனத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. இருந்து ரதமேற்றி கொண்டு வந்து வனத்துல விட்டுட்டு அர்ஜுனன் எங்கம்மா போனா? நான் இருந்து பார்க்கும் பொழுது ரதத்தையும் காணோம் மன்னவரையும் காணோம். என்ன வனத்துல விட்டுட்டு அவர் அரண்மனைக்கு போயிட்டார் போல தெரிகிறது. நான் அப்படியே தவறு செஞ்சிருந்தாலும் என்னை கண்டிக்கவோ தண்டிக்கவோ என் கணவருக்கு உரிமை இருக்குல்ல. அதை விட்டுட்டு வந்து பெண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி வெறும் வனத்துல கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க அண்ணா. இனிமே நான் இவரோடு வாழ்ந்தனை எந்த பயன் அடைய போகிறேன்? பாண்டவர் தான் உன்னை வெறுத்து கொண்டு வந்து வனத்துல விட்டு இருந்தாலும் நான் ஒருத்தா இருக்கேன். வாழாத பிள்ளை தாயாரோட ஒண்ணும் போக நான் இருக்கிறத மறந்துட்டு சாக துணிஞ்சிட்டியம்மா. என்னையம்மா மறந்த? அண்ணா உன்னை நான் மறப்பண்ணா. இறுதி கடைசியாக வாவுதி அண்ணன் முகத்தை பார்த்துட்டு தானா சாகணும்னு சொல்லிதா உன்னை கூப்பிட்டண்ணா. வாழாத பிள்ளை தாயோட ஒண்ணு நான் அரண்மனைக்கு வந்தா என்ன வாழா வெட்டியா இந்த பத்திரி பாஞ்சாலி வாழ்றான்னு 4 பேர் ஏசுவாங்க. அந்த ஏச்சுக்கும் பேச்சுக்கும் உங்களோட ஆளாக்க விரும்பல. ஆகாதுன்னு சொல்லிதான் ஆரணத்துல கொண்டு விட்டு போனாங்க. ஆமா ஆகாத மனைவியில ஆகாத விளவே இருந்துட்டு போறேன்னா நான் இப்படியே செத்தாலும் சாகனை தவிர அவங்க அரண்மனைக்கு யார் வீட்டுக்கு நான் வர்றதா கேளுமா? இதோ தெரியாமலோ என்ன காரணம்னு தெரியாம பாண்டவர்கள் உன்னை கொண்டு வந்து வனத்துல விட்டுருக்காங்க. இதுக்காக நீ சாக வேண்டாமா? புறப்படுது வாரடை போலாம். முடியாதுன்னா இனிமே அங்கத்துல உயிர் இருக்கும் வர இனிமே நான் உயிரோடு இருக்க போவது கிடையாது. நான் சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன சாவதற்கு எனக்கு வழி சொல்லிட்டு புறப்படுங்க. தங்கச்சி புடிவாதக்காரி. அவக்கு எடுத்த முடிவு முடிவுதான். எதா இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன். சாகிறத விட எனக்கு வேற வழியே கிடையாது. சாவர்னு சொல்றீங்க, நம்ம தடுக்கிறது நம்ம பாவம். அப்படி சொல்றியா? சரி ஓ வார்த்தையிலே நானும் வர்றேன். சரிம்மா அப்படியே நீ சாவதாக இருந்தாலும் பாஞ்சாலனுடைய புத்திரகாமேசி யாகத்தலனை பிறந்த அருமை என்ன? பாஞ்சாலனுடைய ஒரே மகளாக நீ வளர்ந்த வளர்ப்பு என்ன? பாண்டவர்களை விற்பனை செய்து நீ வாழ்ந்த வாழ்க்கை என்ன? இதையெல்லாம் துறந்து பாராவனத்தில் நான் செத்து மடியறனா? பாண்டவர்களே என்ன ஆகாதுன்னு கொண்டு வந்து விட்ட பிறகு இனிமே வாழ்ந்ததா என்ன புண்ணியங்க? ஆமா நாம வாழ்ந்தது மற்றவங்களுக்கு ஒரு உபயோகமா இருக்கணும். இந்த ஜென்மம் எடுத்தது மற்றவங்களுக்கு ஒரு உபயோகமா இருக்கணும். செத்தாலும் சரி பொழைச்சாலும் சரி பொழைக்கும் போதாவது ஒண்ணு மற்றவங்களுக்கு உபயோகமா இருக்கணும். இல்லையா நாம செத்தாலும் சரி மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். அதனால நான் ஒரு யோசனை சொல்றேன், கேக்குறியா? நான் சாக போகும் தருவேன் யாருக்கு உதவியா இருக்க போறேன்? கட்டிய கணவனுக்கே உதவாத மங்கின்னு எனக்கு கொண்டு வந்து காடகத்துல விட்டு போயிட்டேன். ஆமா அப்படி சாக போகும் தருவேன் மாற்றாருக்கு யாருக்குன்னா உதவியா இருக்க முடியும்? இதற்கு ஒரு வழி சொல்றேன். நீ சாகும் போதும் மத்தவங்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி ஒரு வழி இருக்குது. என்னன்னா வழி? என்ன வழி தெரியுமா? இந்த வனத்துல பெரிய ஒரு கல்குகைன்னு ஒரு குகை இருக்கு. அந்த குகையில ஆண் பூதம் பெண் பூதம் 2 பூதங்கள் நீண்ட நாளா பசியோட கிடந்துகிட்டு இருக்குது. நிறைய இல்லாம. ஆமா நீ சாகிறது பசியாவது ஆறும்.
சாகும் தருவாயில இந்த வன மிருகத்தை எல்லாம் நான் கேட்டதுக்கு இந்த வன மிருகம் கூட என்ன வந்து புசிக்கல. அப்படிப்பட்ட இந்த அங்கத்தை ஒரு பூதத்துக்கு பசி தீர்க்கும்னா சொன்னபடியே அந்த கல் குகைக்கு சென்று அந்த பூதத்தை உண்மையாக இருக்கிறேன். பூதமாக சாப்பிட்டோம். நான் அடுத்தது ஒரு ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அண்ணனுடைய திருப்பாதத்தை நான் அப்ப பாக்கணும். அண்ணா நான் போய் சாகுறேன்னா